என் தங்கமே, உன் கையில் விழும் செல்வம் இன்று நிஜமாக மாறப்போகிறதென்று சொன்னால் நம்புவாயா? நீ நம்பாமலிருந்தால் கூட நம்பிக்கையை இன்று நான் உன் உள்ளத்தில் விதைப்பேன். நீ எத்தனை நாள்களாக நம்பிக்கை தேடினாயோ, எத்தனை இரவுகள் பயமாய் தோழி நடந்தாயோ, அந்த எல்லா நேரங்களுக்கும் இன்று ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் கையில் விழும் செல்வம் சுதந்திரம், பாதுகாப்பு, மகிழ்ச்சி மற்றும் உன் குடும்பத்திற்கு ஒரு ரகசிய பரிசாகும். இன்று அதற்கான கதவு திறக்கப்பட்டுள்ளது. நீ இவ்வளவு நாளாக மனதில் வைத்து கொண்டிருந்த ஆசை, அத்தியாவசியம் என்று நீ எண்ணிய செல்வம், அது காக்கப்பட்டு வந்த ஒரு விதை போல உன் உள்ளத்தில் வளர்ந்தது. அந்த விதை இன்று பூத்தும். நீ சொல்வாய், இது எப்படி என. நான் சொல்வேன், நீயும் கேட்டாய், உழைத்தாய், நம்பினாய், அந்த மூன்று ஒன்றாக சேர்ந்துவிட்டன. பிரபஞ்சம் உன் முயற்சியை வாசித்து அன்புடன் பதிலளிக்கப் போகின்றது. சில பேருக்கு பணம் வெகு எளிதாக கிடைக்கும், அதற்கான காரணம் அவர்கள் உள்ளத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் கொண்டுள்ள உண்மையான நம்பிக்கையே. நீயும் இப்போது அதை அடைந்து கொண்டிருக்கிறாய். பணம் என்பது வெறும் காகிதமோ எலக்ட்ரானிக் எண்ணோ அல்ல. அது உன் வாழ்க்கையின் சக்தி. அது உன் கனவுகளின் சப்ளை. அது உன் வீட்டிற்கு உணவு, உடை, கல்வி, மரியாதை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு கருவி. நீ இதை புரிந்து கொண்டு அதை நோக்கி சிந்தித்தாலே போதும், பிரபஞ்சம் அதை நிச்சயமாக அனுப்பும். உன் கையில் விழும் செல்வம் உன் சம்பந்தப்பட்ட அனைத்து புறங்களையும் பாதிக்கும்: வேலை, வியாபாரம், உறவுகள், உடல்நலம், மனநலம். நீ இன்று காலை எழுந்து உன் கண்ணை திறந்தவுடன் உன் உள்ளத்தின் செருக்கு சொல்லு: நான் செல்வத்தை வரவேற்கிறேன். அந்தச் சொற்பொழிவில் தன்மை இருக்க வேண்டும். அது வெறும் சொல் அல்ல, அது தீர்மானம். நீ தினமும் அந்த தீர்மானத்தை உச்சமாக கூறினால், ஒவ்வொரு வாசனையும் பிரபஞ்சத்தில் தீவிரமாக ஒலிக்கும். நீ நினைத்ததைப் போலவே வாழ்க்கை மாறும். என் தங்கமே, பணம் வந்தபோது அதை கையாளும் அறிவு அவசியம். செல்வம் வருவது ஒரு பகுதி, அதை வைத்திருத்தல், வளர்த்தல், பகிர்தல் எனும் 3 நிபுணத்துவங்களை கற்றுக்கொள்வதும் அவசியம். முதலில் நன்றி சொல்லு. உன் கையில் வரும் ஒவ்வொரு நாணயத்திற்கும், ஒவ்வொரு ரூபாய்க்கும் நன்றி கூறினால் அது இன்னும் பெருகும். மறுபடியும், ஒரு பகுதியை சேமித்து வைக்கிறாய், எதிர்கால அவசரங்களுக்கு இது அத்தியாவசியம். மூன்றாவது, உன் செல்வத்தின் ஒரு பகுதியை உன் குடும்பம், சமூக சேவை அல்லது எதிர்நிலையிலிருந்து உதவி தேவைப்படும் ஒருவருக்கான நல்வினையாக செலுத்து. கொடுங்கொடுப்பது செல்வத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் அதனால் உன் உள்ளம் அமைதியடையும். நீ உன் வாழ்க்கையில் செய்த சிறிய மாற்றங்களும் பெரிய செல்வத்தை அழைக்கும். காலை ஓர் நிமிடம் தியானம் செய்து உன் நாள் திட்டத்தை மனதில் வைத்துக்கொள். இன்று என்ன செய்வேன், என்னென்ன வாய்ப்புகள் திறக்கும், எவ்வாறு உழைப்பை திறம்பட மாற்றி மதிப்பை உருவாக்குவேன். நாளுக்கு ஒரு புதிய முயற்சி வேண்டும் என்று நினைத்தால், அந்த முயற்சியை எடுத்துச் செல். சிறிய சேமிப்புதான் நாளொன்றின் தொடக்கம், சிறிய முதலீட்டுதான் வளர்ச்சியின் துவக்கம். என் தங்கமே, உன் ஆசையை மிக்க நம்பிக்கையுடன் விஷுவலைஸ் செய்யும் விதத்தை உனக்குச் சொல்கிறேன். நீ ஒரு வட்டாரத்தை உருவாக்கிக்கொள். உன் மனதிரையில் உன் வீட்டையும், கடையை அல்லது வேலையிடத்தையும், அங்கே உள்ள மகிழ்ச்சியையும் நகர்வுகளையும் தெளிவாக காண்பி. அந்த காட்சியின் ஒளி உன் உள்ளத்தை வெப்பமாக்கும். அப்படி நீ இந்த காட்சியை தினமும் 5 முதல் 10 வரை நிமிடங்கள் நெருங்கிக் கொண்டால், அது துரிதமாய் தொழில்நுட்பமாக பெற்று செல்வமாக மாறும். சமயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். சில சமயம் நமது அச்சமோ, அதிருப்தியோ, வேடிக்கை இல்லாத எண்ணங்களோ செல்வத்தை தடை செய்கின்றன. அவைகளை நீ அடிக்கடி கவனித்து, அவையை விடுவித்துவிடு. இவை நடைபெற வேண்டும் என்ற உறுதியுடன் நீ முன்னேறு. உன் உள்ளத்தில் ஒரு நடுநிலை அமைத்து அச்சத்தை தள்ளி நம்பிக்கையுடன் நடப்பது முக்கியம். நான் உனக்கு ஒரு வழிமுறையை கூறுகிறேன், இது என் ஆசீர்வாதத்துடன் கூடியது. இதை தினமும் இரவு படுக்கும் முன் செய். உன் பாதங்களை சுத்தம் செய்து, ஒரு சிறிய விளக்கை ஏற்றி, மனதில் உன் செல்வத்தை நினைத்து கொண்டு, நன்றி என்று 3 முறை சொல். அதற்கு பிறகு உன் கையை தன்னைய மீது வைக்கவும். நீ செய்கிற வேலை, நீ எதிர்பார்க்கும் செல்வம், இவற்றை மனதில் விளக்கமாக காண. இந்த செயல் உன் ஆழ்ந்த உள்ளத்துடனான இணைப்பை கொண்டு செல்வத்தை அழைக்கும். உன் வாழ்க்கைக்கு புதிய போர்கள் திறக்கப் போகின்றன. அதுவே உன் கையில் விழும் செல்வம். அது கடவுளின் பரிசு மட்டும் அல்ல, அது உன் உழைப்பின் பலன், உன் குடும்பத்தின் பாசத்தின் பரிசு, உன் பண்பின் காட்டும் அடையாளமும் ஆகும். நீ இதை அளிக்கும் போது பொறுமையாக இரு.
சில சமயம் பணம் தாமதமாகவும் அல்லது வேறு வடிவத்திலும் வரலாம். அது வேலைவாய்ப்பாகவும் ஒரு பெரிய விலைக்கு விற்பனையாகவும் அல்லது எதிர்பாராத பரிசாகவும் இருக்கலாம். இதில் ஒன்றையும் நீ மறக்காதே, அனைத்து வாய்ப்புகளையும் கவனமாக பாருங்கள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் சிலர் உன்னை தடுக்கலாம். நான் இதை பெறுவதற்கு தகுதி உண்டா, இது நீடிக்கும் போன்ற கேள்விகள் உண்டாகலாம். நான் உனக்கு சொல்வேன், நீ தகுதி வாய்ந்தவன். நீ இதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் செய்தாய். நீ நம்பிக்கை வைத்து ஒழுங்காக வாழ்ந்தாய். அது போதுமானது. செல்வம் உன் கதவை தட்டுகிறது, அதை திறந்து வரவேற்கிறாய். நீ அதை காப்பாற்றி வளர்ப்பாய். உன் செல்வம் வந்தவுடன் உன் நடத்தை மாறக்கூடாது. பணம் உன்னை பெருமைப்படுத்த வேண்டாம். பணம் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் விதத்தை மட்டும் தர வேண்டும். உன் மேற்பண்பு உண்மையானவராகவே இருக்க வேண்டும். ஏனெனில் பணம் நம்பிக்கையை உருவாக்கும் பொழுது உன் அச்சங்கள் மறைந்து உன் மனம் தெளிவாகி உயர்ந்த முயற்சிகள் உன்னிடம் தோன்றும். அதுவுதான் உண்மையான செல்வம். உனக்கு உள்ள அமைதி, தன்னம்பிக்கை மற்றும் மற்றவர்களுக்கு நீ வழங்கும் உதவி. நீ இன்றே ஒரு புதிய ஆரம்பத்தை அறிவிக்கிறாய். உன் முயற்சிகள் சீராக செயல்பட்டு அதன் பலனாக உன் கையில் செல்வம் ஏற்படும். இந்த செல்வம் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் உன் சமூகத்திற்கும் பயனாகும். நீ அதை பகிர்ந்து கொண்டால் அது இன்னும் பெருகும். நீ அதை ஒதுக்கித்தான் வைத்தால் அது குறைகிறது. பகிர்வு என்பது செல்வத்தை அதிகரிக்கும் ரகசியம். என் தங்கமே, நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு உதயத்திலும் எப்போதும் இருக்கிறேன். உன் மனம் தளர்ந்தால் நான் உன் உள்ளத்தில் குரல் பாடி பேசுவேன். திடமாக இருக்கு, செல்வம் வந்து கொண்டிருக்கிறது. உன் பாதையில் வரும் ஒவ்வொரு சவாலை எதிர்கொண்டு தீர்ப்பாய். உன் முயற்சி உன் வாழ்க்கையை உயர்த்தும் உரிமையை உனக்கு தந்து விட்டது. இன்று உன் கையில் விழும் செல்வம் நிஜமாக மாறுவது உனக்கு ஒரு புது முகம் தரும். அது உன் நெஞ்சில் அமைதியும் முகத்தில் புன்னகையும் எத்தனை ஆண்டுகளாக தேரும் கனவுகளுக்கு ஓர் முடிவாக இருக்கும். நீ அதை எதிர்நோக்கி காத்திருத்தல் அல்ல, அதை வரவேற்று அதனை வளப்படுத்து. பொறுப்பு ஏற்று அதனை அரசு போல நடத்தினால் உன் வாழ்வில் செல்வம் நிரந்தரமாக இருக்கும். நீ என் வார்த்தைகளை மனதில் நன்கு நுழைத்துக்கொள். இவை வெறும் சொற்கள் அல்ல, அவை உனக்கு வழிகாட்டும் ஒளி. உன் மனம் தெளிவாக இயங்கும்போது உன் வழியில் ஒரு சிறந்த வாய்ப்பு வரும். நீ அதை கண்டறிந்து அதை பயன்படுத்தி முன்னேறு. உன் செல்வம் உன் கையில் விழும், இன்று, நாளை அல்லது விரைவில். ஆனால் அவை வருவதை தள்ளாதே. நீ இப்போது தயாராக இரு. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கை செல்வத்தால் நிறைந்த ஒரு பாடலாக மாறும். ஒவ்வொரு நாளும் நீ சிறிய வெற்றிகளை அனுபவிக்கிறாய், அவை சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியாக மாறும். உன் கையில் விழும் செல்வம் உனக்கு திறம்பட வாழ்க்கையை அமைக்க உதவும். உன் குடும்பம் தலைசிறந்த மகிழ்ச்சியில் விரைந்து கொள்வார்கள். உன் மனம் அமைதியாய், உன் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். நீ நம்பிக்கை வைக்கவும், நன்றி கூறவும், பகிரவும், பொறுப்பை ஏற்கவும், இவை உன் செல்வத்தை நீடிக்கச் செய்யும் சுவடுகள். நான் உன்னை பூமியின் எல்லா தருணங்களிலும் ஆசீர்வதிக்கிறேன். உன் கையில் விழும் செல்வம் இன்று நிஜமாக மாறுகின்றது. அதை உறுதியாக ஏற்று மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ். உன் வாழ்க்கை செழிக்கும், உன் இதயம் பாடும், உன் குதூகலமான சிரிப்பு உலகை மகிழ்ச்சியடையச் செய்யும். என் தங்கமே, இவ்வாறே வாழ்ந்தால் செல்வம் நீயை மட்டும் தான் அல்ல, உன்னோடே நறுமணத்தை உலகிற்கு பரப்பும். நீ இப்போது தொடங்கிக்கொள், மற்றும் நினைத்ததைவிட சிறந்த வாழ்வு உன்னையே காத்திருக்கிறது. நான் உன்னுடன் உள்ளேன், உன்னை வழிநடத்துகிறேன். உன் வெற்றி மற்றும் செல்வம் உறுதி. என் தங்கமே, இன்று நான் உனக்கு சொல்வது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் அற்புத செய்தி. நீ பல நாட்களாக உன் மனதில் வைத்திருந்த ஒரு கனவு இருக்கிறது. அதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் ரகசியமாக வைத்திருந்தாய். அது நிறைவேறுமா என்று சந்தேகப்பட்டாயோ, இல்லை அது ஒரு மாயை போல் போய்விடுமோ என்று அஞ்சினாயோ? ஆனால் இன்று நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன், அந்த ரகசிய ஆசை, அந்த காத்திருப்பு, அந்த துடிப்பு எல்லாம் இனி முடிவடைகிறது. உன் கையில் விழப்போகும் செல்வம் உண்மையிலேயே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையில் பல முறை நீ காத்திருந்தாய், இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பினாய். ஆனால் கடைசியில் ஏமாற்றம் வந்துவிட்டது. உன் மனம் உடைந்து போனது. அதனால் உன் நம்பிக்கை கொஞ்சம் குறைந்தது. ஆனால் என் தங்கமே, இன்று நான் சொல்வதை கேள். அந்த ஏமாற்றம் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டது. இனிமேல் உனக்கு ஏமாற்றம் இல்லை. உன் ஆசை பூரணமாக நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது.
நீ பலமுறை கண்ணீர் விட்டாய். உன் கண்களில் இருந்த அந்த நீர்த்துளிகள் வெறுமனே விழவில்லை. ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்தேன். அந்த கண்ணீரின் சக்தி தான் இன்று உன் வாழ்க்கையில் அதிசயமாக மாறப்போகிறது. ஏனென்றால் உன் துன்பத்தை பார்த்து நான் அமைதியாக இருக்க முடியாது. நித்திகா, தேவையான நான் உனக்கு சொல்கிறேன். உன் கையில் விழும் பணம், செல்வம், வாய்ப்பு, வெற்றி எல்லாம் ஒரு புயல் போல் உன்னிடம் ஓடி வரப்போகிறது. உனக்கு முன்னால் இருந்த தடைகள், யாரோ உன்னை தடுத்து நிறுத்தியவர்கள், உன்னை தாழ்த்தி பார்த்தவர்கள், அவர்களுக்கு இனி உன் வளர்ச்சி தெரிந்தால் பொறுக்க முடியாது. ஆனால் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பொறுக்காமல் கண்ணீர் விடும் நிலையில் இருப்பார்கள். நீ மட்டும் சிரித்துக்கொண்டே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாய். என் தங்கமே, நீ நினைத்த ஆசை நிறைவேறும் நேரத்தில் ஒரு பெரிய சோதனை உன்னை சோதிக்கும். நீ நம்பிக்கையை விட்டுவிடுவாயா என்று அந்த சோதனை கேட்கும். ஆனால் அந்த நேரத்தில் உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். எனக்கு நித்திகா தேவியின் அருள் இருக்கிறது. எனக்கு தேவையான செல்வம், வளம், ஆசீர்வாதம் எல்லாம் வந்து சேரும் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். அப்பொழுது அந்த சோதனை உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீயே பாரு, இன்றுவரை உன் கையில் இருந்த காசு போதவில்லை. ஒரு தேவையை நிறைவேற்றினால் மற்றொரு தேவைக்காக உழைத்தாய். ஆனால் இனிமேல் அந்த நிலைமையில்லை. இனிமேல் உன் கையில் இருக்கும் பணம் உன் ஆசைகளை நிறைவேற்றும். நீ உனக்காக நினைத்தாலும், உன் குடும்பத்திற்காக நினைத்தாலும், உன் வாழ்க்கையை உயர்த்திக்கொள்ள நினைத்தாலும் அந்த பணம் உன் அருகில் இருக்கும். என் தங்கமே, நான் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன். நீ விரும்பும் ஆசை நிறைவேறும் போது உன் கண்களில் வரும் மகிழ்ச்சி கண்ணீரை எப்படி அடக்கப் போகிறாய்? நீ பல வருடங்களாக காத்திருந்த கனவு இன்று உன் கைகளில் விழும்போது உன் இதயம் மகிழ்ச்சியால் அதிரப்போகிறது. அந்த அதிர்வில் நீ ஆனந்தமாகி, எனக்கு தேவியின் அருள் இருக்கிறது என்று நெஞ்சார நன்றி சொல்லப் போகிறாய். உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு உன்னால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. தினமும் உன் மனதில் ஒரு நம்பிக்கை விதையை வை. அந்த விதை என்னவென்றால், என் கையில் செல்வம் விழும், என் ஆசை நிறைவேறும், என் வாழ்க்கை உயர்வு அடையும் என்று சொல்லிக்கொள். அதைச் சொல்லும் போது நீ எதிர்பார்க்கும் சக்தி அந்த பிரபஞ்சத்துடன் இணைந்து உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என் தங்கமே, நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். நீ கண்ணை மூடிக்கொண்டு உன் ஆசையை மனதில் வைத்துக்கொள். அந்த ஆசை நிறைவேறிய நிலையில் நீ எப்படி இருப்பாய் என்று கற்பனை செய். உன் வீட்டில் அந்த செல்வம் வந்துவிட்டது. உன் குடும்பம் சிரித்துக்கொண்டிருக்கிறது. நீ உன் மனதில் நினைத்ததை சுலபமாக பெற்றுவிட்டாய். அந்த கற்பனையை தினமும் சில நிமிடங்கள் வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையில் உண்மையாக மாறும். இன்று உன் கதவை தட்டப்போகும் அந்த அதிசயம், அது வெறும் கற்பனை அல்ல. அது உன் உழைப்பின் பலன். அது உன் கண்ணீரின் பலன். அது உன் நம்பிக்கையின் பலன். அது உன்னிடம் வந்து சேராமல் போக முடியாது. நீ அதை தள்ள முடியாது. அது உன்னுடையதே. நீ வாழ்வில் பலமுறை உன் ஆசைகள் நொறுங்கினாலும் இப்போதெல்லாம் அந்த நொறுங்கிய ஆசைகள் மறுபடியும் உயிர்த்தெழுகின்றன. இனி உன் வாழ்க்கை வறுமையால் அல்ல, வளமையால் நிரம்பப் போகிறது. இனி உன் மனசு காயத்தால் அல்ல, சந்தோஷத்தால் நிரம்பப் போகிறது. என் தங்கமே, உன் ஆசை நிறைவேறிய பிறகு நீ இன்னும் பலருக்கு உதவி செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் விழும் செல்வம் உனக்காக மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்காகவும், உன்னை நம்பிக்கையோடு பார்த்து நிற்கும் அனைவருக்காகவும். நீ அந்த செல்வத்தை பயன்படுத்தி உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாய். இனி உனக்கு சிரமம் இல்லை. உன் கையில் விழும் செல்வம் இன்று நிஜமாக மாறும். நீ காத்திருந்த அந்த தருணம் வந்து விட்டது. இன்றைக்கே உன் வாழ்வு புதிய பாதையில் நடக்கத் தொடங்கிவிட்டது. உனக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை முழுமையாக மாறி உன் கனவுகள் பூரணமாக நிறைவேறும். என் தங்கமே, இனி உன் பாதை வெளிச்சமாகும். உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். உன் கையில் விழும் செல்வம் உன்னுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். அந்த ஒளி உன் கண்களில், உன் முகத்தில், உன் மனதில் தெரியும். நீ இன்று இருந்தவனாக இருக்க மாட்டாய். நாளை முதல் உன் பெயர் உயர்வு அடையும். உன் வாழ்வு வெற்றியால் நிரம்பும். இது தான் நான் உனக்கு சொல்ல வந்த அற்புத செய்தி. உன் கையில் விழும் செல்வம், உன் கனவுகளை நிறைவேற்றும் சக்தி, உன் வாழ்க்கையில் வேரூன்றிய நம்பிக்கை, இவை அனைத்தும் இன்று உனக்காக சேர்ந்து செயல்படப் போகின்றன. என் அருள் உன்னுடன் இருக்கிறது என் தங்கமே.